நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஆரம்பமாயிடுச்சு. இன்று 7வது நாள். சொக்கன் மற்றும் மீனாட்சி இருவரின் திருமண விழாவை முன்னிட்டு இந்த திருவிழா நடைபெறும். இது 10 நாள் தொடர்ந்து நடைபெறும். 10வது நாள் திருமணம். அது முடிந்து மறுநாள் காலையில் தேரோட்டம். அன்று இரவே தடம் பார்க்க வரும் அப்படின்னு ஒரு வைபவம் இருக்கும். அதோடு இங்கே மீனாட்சி கோவில் திருவிழா வந்துட்டு முடிவடையும். இங்கேருந்து அப்படியே அழகர் கோவிலுக்கு போவாங்க. எதிர் சேவை அந்த ப்ராசஸ்லாம் போகும். இதுதான் இந்த திருவிழாவின் கதை சுருக்கம். நான் போனது 7வது நாள். எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு சாட்டர்டே அப்படின்றதால. நான் தம்பிலாம் ரெடியாகி போயிட்டோம். அழகாக இருக்கேனா? பேபி அழகாக இருக்கா? ஹாய். எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னா நிறையா க்ரௌட் இருந்துச்சு. அதில் நிறைய பேர் மொபைல் ஃபோன் தான் வச்சுருந்தாங்க. சாமி நேரில் வரதை பார்க்குறாங்களோ இல்லையோ மொபைல் ஃபோனில் வீடியோஸ் ஃபோட்டோஸு இதுதான் ஓவராலாக போயிட்டு இருந்துச்சு. இந்த முறை நிறைய பேர் மார்வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. அதில் காந்தாரா மார்வேஷம் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. நம்ம தம்பிக்கு மீனாட்சி அம்மன் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. அதுவும் எடுத்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு விநாயகர் வந்தார். அவர் பின்னாடியே அவர் தம்பி முருகர் வந்தார். அதுக்கப்புறம் நடராஜர் வந்ததாக சொன்னாங்க. எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன சாமின்னு. அப்புறம் வந்துட்டு நம்ம சொக்கர் மற்றும் பிரியாவிடை 2 பேரும் நந்தீஸ்வரர் வாகனத்தில் வந்தாங்க. பின்னாடியே நம்ம மதுரையின் அரசி மீனாட்சி அம்மன், நம்ம இளவரசி யாழி வாகனத்தில் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் பெருமாள் பின்னாடியே வந்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமியும் கிளம்பிடுச்சு. நானும் முள்ளு முருகை சாப்பிட்டுட்டு மேலே மசி வீதியிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் சாமி பக்கம் வந்தீங்க, எந்தெந்த ஏரியாவில் நின்று பார்த்தீங்க எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய் பாய்.